அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம கூட மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காக ஷேக் உஸ்மான் இப்னு அப்துல் ரஷீத் அவங்க இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க ஷேக்? அல்ஹம்துலில்லாஹ். உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் ஷேக். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வியாக, ஏன் அல்லாஹ் இருக்கும் போது தீமைகள் நடக்கிறது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما وعملا يا رب العالمين. இந்த கேள்வி, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கும்போது எதற்காக தீமை, அதாவது கெட்டது எதுக்காக அந்த உலகத்தில் நடக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த கேள்வியினுடைய வரலாறு ரீதியாக ஹிஸ்டாரிக்கலாக இந்த கேள்வியினுடைய சோர்ஸ் எங்கே வந்திருக்குது. அதாவது இப்போ ஃபிலாசபிக்கலாக தத்துவ ரீதியாக பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த கேள்விக்கு. அதுக்கு பேர் தி ப்ராப்ளம் ஆஃப் ஈவில். சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஃப் தேர் இஸ் காட் ஒய் இஸ் தேர் ஈவில். ஸோ கடவுள்னு சொல்லி இது ஒரு 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 என்டிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் எதுக்காக உலகத்தில் கெட்டது நடக்குதுங்கிறது. ஆனால் இது நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஷைத்தான் நம்மளுடைய கொள்கையை, அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்குது, அதை கலக்கப்படுத்தணும், அதுலேயே நம்மளை வழி கெடுக்கணுங்கிறதுக்காக ஷைத்தான் எடுக்கிற நிறைய ஆயுதங்கள்ல இது ஒரு ஆயுதம். நிறைய அவன் கையாளக்கூடிய நிறைய இதில் வழிமுறைகள் இது ஒரு வழிமுறை. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹதீஸை பற்றி பேசணுதுக்கு முன்னாடி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்குறாங்க, எனக்கு நான் நயவஞ்சகன் ஆகிட்டோன்னு சொல்லி பயப்படுறேன். எதனாலன்னு சொல்லி சொன்னால், என்னை ஷைத்தான் மனதில் நிறைய கேள்விகளை போடுறான். அதாவது இதை யார் படைச்சா, அதை யார் படைச்சா, உன்னை யார் படைச்சா, கடைசியில் அல்லாஹ்வை யார் படைச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஷைத்தான் போடுறான் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுதான் நீ இப்போ பயந்தியே, நீ நயவஞ்சகான்னு சொல்லி நீங்கள் பயந்தீங்களே, அதுதான் உங்களுடைய ஈமானுடைய அடையாளம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷைத்தானுடைய அந்த சஹாபிக்கு எப்படிப்பட்ட கேள்விகளை போட்டானோ அதே போல் இந்த கேள்வி என்னது, அது ஒரு ஆயுதம் தான். அதாவது புரிஞ்சுக்கணும், ஒரு ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் இது, ஒரு தத்துவ ரீதியான ஒரு கேள்வி இது. சரி, இப்போது இந்த கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அனலைஸ் பண்ணிங்கனாக்கா, அதில் அல்லாஹ் இருக்கும்போது, அதாவது முதலாவது அந்த கேள்வியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, அல்லாஹ் இருக்கிறானா, அல்லாஹ் இருந்தான்னு சொல்லி சொன்னால் ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, அல்லாஹ் இருக்கிறானா இல்லையாங்கிறது அது கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ முதலாவதாக அதை கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இந்த கேள்வி வரலாறு ரீதியாக ஹிஸ்டாரிக்கலாக இப்போ நம்ம காலத்தில் வாழக்கூடிய மக்கள் இடத்துலையும் இந்த கேள்விகளை காரணம் காட்டி இஸ்லாத்தை வெளியேறவங்க இருக்கிறாங்க. இந்த ஒரு கேள்வியை காமிச்சு, இதுதான் காரணம் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினதுக்கு, இதுதான் காரணம் நான் கடவுள் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு. அதாவது கடவுளை பொறுத்தவரை, கடவுளை டவுட் பண்ணுற அவங்க, அல்லாஹ்வுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அல்லாஹ்வுடைய இருப்பை கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் இரு வகையான மக்கள் இருக்கிறாங்க. முதலாவதாக அந்த குரூப் பேர் ஏத்தியஸ்ட் சொல்லுவாங்க. ஏனாக்க இல்லைன்னு அர்த்தம், தியோஸ்னா காட்னு அர்த்தம். ஏத்தியஸ்ட்னாக்க நோ தியோஸ், கடவுளே கிடையாதுன்னு சொல்லி நம்பக்கூடியவங்க யாரு, ஏத்தியஸ்ட். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, அக்னாஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அக்னாஸ்டிக்ஸ், அது ஏனாக்க என்னது, கிடையாது. அக்னாஸ்ன்னு சொல்லி சொன்னால் நாலேஜ். அக்னாஸ்டிக்ஸ்னா என்னது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய. அதாவது கடவுள் படைப்பாளன் இருக்கிறானா இல்லையாங்கிறது தெரியாது எங்களுக்கு. இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஒருவேளை இருந்தாலும் அந்த கடவுளோட கனெக்ஷன் உண்டாக்குறதுங்கிறது முடியாது நம்மளால. there is no way to be sure, there is no way we can be sure about it. கடவுள் இருந்தாலும் இல்லாட்டியும் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது கடவுள் படைச்சிட்டா வேலை முடிஞ்சிருச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய யாரு, அக்னாஸ்டிக்ஸ். ஸோ இந்த இரண்டு தரப்பு மக்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான, ஃபர்ஸ்ட் அவங்க அல்லாஹ்வை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, அவங்க அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டாங்க. அவங்க அதுக்கு அதிகப்படியாக வைக்கக்கூடிய ஒரு வாதம், ஒரு ஆர்குமெண்ட் என்னது, எது நீங்கள் கேட்ட கேள்வி, தீமைகள். கடவுள் முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடவுள் இல்லை, இது படைப்பாளர் ஒன்று கிடையாது, அது யூனிவர்சஸ் ஹாஸ் பின் ஆல்வேஸ் பீன் தேர் அப்படின்ட்டாங்க.
எப்பவுமே இருக்குது, பிரபஞ்சம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது, கடவுள்லாம் கிடையாதுன்றாங்க. ஸோ அதுக்கு அதிகப்படியா அவங்க கொடுக்குற ஆர்குமெண்ட் தான் என்னது, இது இஃப் தேர் இஸ் காட். இப்போ ஒரு அல்லான்னு ஒருத்தர் இருந்தானாக்கா எதனால இதெல்லாம் நடக்குது? ஸோ இதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி தீங்கெல்லாம் உலகத்துல நடக்குது, இந்த மாதிரி ஈவெல்லாம் நடக்குது உலகத்துல, அதுதான் ஆதாரம் கடவுள் இல்லைங்கிறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து அந்த அந்த அடிப்படை இது ஷைத்தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை யூஸ் பண்றேன் இந்த ஆர்குமெண்ட்டை. சரி, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? முதலாவதா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அல்லாஹ் இருக்கிறான். அது வந்து குர்ஆனுடைய லாஜிக்கின் அடிப்படையிலே அல்லாஹ் இருக்கிறான். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இருப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம இப்போ உதாரணத்துக்கு இந்த மைக் இருக்குது, இந்த மைக் இருக்குதா இல்லையா? இருக்குது. சரி, இட் எக்ஸிஸ்ட், இட்ஸ் தேர். அப்படிங்கும்போது இந்த மைக் இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்ததுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லும்போது 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஜிக்கலாக நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் சிந்திச்சாலும் அதுக்கு 3 வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒன்று, அதுவாக உருவாயிருச்சு. இன்னொன்று, வேற ஒரு என்ன சொல்றது, ரிசோர்ஸ் மூலியம் வேற அது வந்து அது ஒரு இது, அதாவது தன்னைத்தானே உண்டாக்கிக்கிடுச்சு. இல்லைன்னு சொன்னா இந்த மைக் அல்லாத யாரோ ஒருவர் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் தான், அதை தாண்டி வேற பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகுன். சூரத்து தூர்ல வரக்கூடிய ஆயத்து. அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன், அதாவது இந்த மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் நிராகரிக்கிறார்களே, இந்த மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் படைக்காம இவர்களா அப்படியே உண்டாகிட்டாங்களா, இவர்களா அப்படியே உருவாகிட்டாங்களா, அம் ஹுமுல் காலிகுன், அல்லது அவர்களே அவளை படைச்சுட்டாங்களா? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல ஒரே ஆயத்துல, அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகுன். Did they create themselves, or are they created out of nothing, or they created themselves? அல்லாஹ் சொல்றான். ஸோ இது லாஜிக்கலாக நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா, அல்லாஹ் தர்க்க ரீதியாக கொடுக்குற வாதமே என்னது, அல்லாஹ் ஒரு படைப்பாளன் இல்லாம படைப்புங்கிறது வராது, முதலாவது. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ப்ரெமிஸ், அந்த ஒரு ஃபவுண்டேஷன் போட்டோம், அந்த அஸ்திவாரத்தை போட்டோம்னு சொன்னா நம்ம அங்கேன்னு கட்டலாம் இப்போ கட்டடத்தை. இப்போ இதான் ப்ரெமிஸ், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் படைச்சான். ஏன்னா அல்லாஹ் படைப்பால் இல்லைன்னு சொன்னாக்கா நமக்கு நடக்காது. உதாரணத்துக்கு சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சயின்டிஃபிக்காக பேசக்கூடிய ஏத்தியஸ்ட் என்ன சொல்லுவாங்க, அக்னோஸ்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நம்ம இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுக்காண்டி அது ஒரு அல்லாஹ் கடவுள் அப்படின்னு ஒரு யார் இருக்க அவனுடைய அவசியம் இல்லை, அது எல்லாமே இருக்குது. என்ன காரணம் சொல்லி எப்படி சொல்றேன், எப்படி அவங்க கொடுக்குற ரீசனிங் என்னன்னாக்கா, இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு பிரபஞ்சம் இருந்துச்சு, அந்த பிரபஞ்சம் தான் என்ன பண்ணுச்சு, அது அழிஞ்சு அது வந்து இதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பிரபஞ்சம் என்ன ஆனிச்சு, அது அழிஞ்சு பிக் பேங் ஏற்பட்டு மறுபடியும் இது வந்துச்சு. அப்போ அந்த பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு, அது என்ன ஆனிச்சு, அது வந்து அதுக்கு முன்னாடி உள்ள பிரபஞ்சம் அழிஞ்சு இது பிக் பேங் மூலம் அது வந்துச்சு. ஸோ என்ன ஆகுது, அது ஒரு தொடரா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த லாஜிக்கை பாருங்களேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இந்த கேமராவை வீடியோ ஆன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க, ரெக்கார்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் கேட்குறீங்க உங்கள் சகோதரர்கிட்ட, நான் வந்து ஆன் பண்ணலாமாடா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சொல்கிறார், இல்லை வாச்சா நான் வந்து இவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் இன்னொருத்தி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கேட்டுக்கிட்டே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு கட்டத்தில் ப்ரெஸ் பண்ணிங்களா மாட்டீங்களா? முடியாது உங்களால். ஏன்னா ஒரு முடிவு இருக்கணும். ஒரு கட்டத்தில் யாராவது ஒரு சொல்லணும், ஆமாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். அது எப்படி அது போயிட்டே இருந்தால் என்ன ஆகுது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கடைசியில் ப்ரெஸ் பண்ணவே மாட்டீங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், இன்ஃபினிட் ரிக்ரெஸ். இன்ஃபினிட் ரிக்ரெஸ். அதாவது இதுக்கு இந்த தொடர்ந்து போறதுக்கு ஒரு முடிவு இருக்கணும். அந்த முடிவு தான் யார், நம்மளோட இது நம்ம படைப்புங்கிற வர கான்டெக்ட்ல அல்லாஹ். இந்த எல்லாத்துக்கும் ஒரு துவக்கம் இருக்குது. அந்த துவக்கம் தூங்கி வச்சவன் யாரும் அல்லாஹ். அவன் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா விஷயங்களுமே ஆற்றல் உடைய புரிந்தவனா இருக்கிறான். அதே போல அல்லாமுல் குயூப், அவன் வந்து எல்லா மறைவான விஷயங்களையும் ஞானம் கொண்டவனா இருக்கிறான். அதே போல அஸ்ஸமத், அல்லாஹு சமத், உலகத்துல இருப்பில் இருக்கக்கூடிய அனைத்துமே அவனுக்கு யார தேவை, அல்லாஹ்வை தேவை. எல்லாமே தேவையுடையதா இருக்குது, அல்லாஹ்வை சார்ந்து இருக்குது. ஆனா அல்லாஹுக்கு யாரையும் தேவையில்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்னால மட்டும்தான் என்னது இந்த பிரபஞ்சத்தை படைக்க முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ் படைச்சாலதான் இந்த பிரபஞ்சம் இருக்குது. ஸோ அதான் ப்ரெமிஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ப்ரெமிஸ் செட் பண்ணிட்டோம்னு சொன்னா
வெறுமனே இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு கேள்வியை கொண்டு ஒரு யாரும் இஸ்லாத்தில் வெளியே ஏற மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் நமக்கு இவ்வளோ பெரிய ஆதாரம் இருக்கு. நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு நீங்க உங்களோட இருப்பை என்னது தான் அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரெமிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றோம்னாக்கா இந்த கேள்விகளை அவங்கள வந்து எந்த ஒரு இதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த கேள்விக்கு வருவோம். இப்போ அல்லாஹ் இருக்கும்போது ஏன் தீமைகள் நடக்குது? ஸோ இப்போ கேள்வி என்னன்னாக்கா, இது தீமை இது நல்லதுங்கிறது யார் முடிவெடுக்கிறது? அல்லாஹ் தான் முடிவெடுக்கிறது. ஏன் நம்மளால முடிவெடுக்க முடியாது? ஏன்னா வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ், என்னுடைய அனுபவங்களுங்கிறது வேற, உங்களுடைய அனுபவங்கள் வேற. நான் படித்த என்னுடைய ஓரியன்டேஷன், என்னுடைய பேக்ரவுண்ட், எஜுகேஷன் பேக்ரவுண்ட் அதெல்லாம் வேற, உங்களுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வேற. நான் எது சரியா பார்க்குறேனோ அது எல்லாமே எனக்கும் சரியா இருக்கு, உங்களுக்கு சரியாப்படாது. உங்களுக்கு சரியாப்படுறது எல்லாமே எனக்கு சரியாப்படணும் அவசியம் இல்லை. இதுக்கு பிறகு தான் வந்து என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து சப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவிட்டி அதாவது ஒரு 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 இந்தந்த விஷயம் சரி, இந்தந்த விஷயம் தப்பு, இந்தந்த விஷயம் வந்து என்னது நல்லது, இது தீங்கு அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறது இருக்குது. இந்த முடிவெடுக்கிற விஷயத்துல வரக்கூடியது ரெண்டு வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து சப்ஜெக்டிவிட்டி, இன்னொன்று வந்து ஆப்ஜெக்டிவிட்டி. ஆப்ஜெக்டிவிட்டி சப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லி சொன்னா அதுல வந்து ஒரே விஷயத்த வந்து நம்ம ரெண்டு பேரும் அல்லது நம்ம 3 பேர் 4 பேர் பார்க்கும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயம் தெரியும். எனக்கு தெரியுற விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுற விஷயம் எனக்கு தெரியாது. இது பேர் எனக்கு சப்ஜெக்டிவிட்டி. ஆனா ஆப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லும்போது அது யார் பார்த்தாலும் ஒரு விஷயம் தெரியும். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்போ என்னுடைய கை இது என்னது, எனக்கு என்னோட ரைட் ஹேண்ட் சைடு, இது ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நீங்க உங்களுக்கு எது ரைட்டு, இதான் ரைட் ஹேண்ட், உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இதான் சப்ஜெக்டிவிட்டி. சரியா? இப்போ எனக்கு ஃப்ரண்ட் இதான் ஃப்ரண்ட், என்னுடைய ஃப்ரண்ட் தான். உங்களுடைய ஃப்ரண்ட் என்னது இது, உங்களுக்கு பேக் சைடு இது, அது என்னுடைய பேக் சைடு இது. ஸோ நான் இப்போ திரும்பிட்டேனாக்கா என்னுடைய சப்ஜெக்டிவா என்னுடைய பொசிஷன் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ இது சப்ஜெக்டிவிட்டியா? ஈஸ்ட் எது, இதான் ஈஸ்ட். வெஸ்ட் எது, வெஸ்ட், இதான் வெஸ்ட். இப்போ நான் எந்த பக்கம் திரும்பினாலும் என்னதான், இதுதான் வெஸ்ட், இதான் வெஸ்ட். இப்போ திருவாரூர் உள்ள எல்லாருக்குமே எது ஈஸ்ட், இதான் ஈஸ்ட். திருவாரூர் உள்ள எல்லாருக்கும் எது வெஸ்ட், இதான் வெஸ்ட். ஸோ அது ஈஸ்ட் வெஸ்ட்ங்கிற டைரக்ஷன்ஸ் அது ஆப்ஜெக்டிவ் டைரக்ஷன். புரியுதா உங்களுக்கு? அது யாருக்கும் எந்த ஒரு கண்ணோட்டத்திலும் மாறாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, ஃப்ரண்ட் பேக்கை வந்து நான் அப்போ இருக்கிற பொசிஷனு, நான் அப்போ நடக்கிறேனா, படுத்து கிடக்கிறேனா, இல்லாட்டி நான் எந்த டைரக்ஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றாப்புல மாறும், பேஸ் பண்ணி மாறும். அது சப்ஜெக்டிவிட்டி. இதே வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்லாம் என்னது, அதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டிவ் டைரக்ஷன்ஸ். இப்போ ஆப்ஜெக்டிவ் ட்ரூத், ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, ஆப்ஜெக்டிவாக ஒரு விஷயம் உண்மைங்கிறது நம்ம எந்த ஒரு படைப்பாளாலும் சொல்ல முடியாது, கிடையாது. அப்படி ஒரு விஷயமே, ஒரு விஷயம் ஹக்கு, ஒரு விஷயம் சத்தியம், அப்ஜெக்டிவாக சத்தியம்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. அது அல்லாஹ்ல மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த விஷயம் நல்லதா கெட்டதாங்கிறது சப்ஜெக்டிவ் தான். அது இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வைக்கிறோம். நான் ஜெயிச்சுட்டு நீங்கள் தோத்துட்டீங்க. இப்போ யாருக்கு நல்லது நடந்துச்சப்போ? அது உங்களுக்கு தான். எனக்கு நல்லது, உங்களுக்கு கெட்டது. இப்போ இப்போ நம்ம கேட்க முடியுமா ஏன் வந்து தீங்கு நடக்குது அப்படிங்கும்போது? தீங்கு யாரோடைய கண்ணோட்டத்தில் தீங்குது? என்னோட கண்ணோட்டத்தில் சந்தோஷமா இருக்கிறேன். புரியுதா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் அடிப்படையில் என்ன ஆகும், கண்ணோட்டத்தின் அடிப்படையில் எது தீங்கு எது நல்லதுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே போல நிறைய விஷயங்கள் ஒரு விஷயத்தை நம்ம நல்லதா பார்ப்போம், அது கெட்டதா இருக்கும். நமக்கு அது நம்ம வந்து அதை தீங்கா பார்ப்போம், அது நல்லதாக இருக்கும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் சூரத்துல் பக்ராவில், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லக்கும். நீங்கள் சில சமயங்கள் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு வெறுப்புக்குரிய விஷயமா இருக்கும், அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயம் நீங்கள் நினைப்பீங்க. ஃபஹுவ கைருல் லக்கும், ஆனால் அது உங்களுக்கு நல்லது. வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். அதே சமயம் நீங்க என்ன பண்ணீங்க, சில விஷயங்கள் நல்லதாக நீங்க நினைப்பீங்க, உங்களுக்கு விருப்பத்துக்குரிய விஷயமா இருக்கும். வஹுவ ஷர்ருல் லக்கும், ஆனால் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய ஆயத்து. சுப்ஹானல்லாஹ். இந்த ஆப்ஜெக்டிவ்லி இந்த ஒரு விஷயம் கரெக்டா தப்பாங்கிறது வந்து யாரோட அடிப்படையில் தான், யாருக்கு தான் தெரியும்? அது அல்லாஹுக்கு தான் தெரியும். அது ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம முடிவெடுக்க முடியாது. சரி, இப்போ
நம்ம ஒரு அடிப்படையில் பார்ப்போம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய கண்ணோட்டத்தில் சப்ஜெக்டிவா ஏன் என் வாழ்க்கையில் கெட்டது நடக்குது அப்படின்னு சொன்னால் அது நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒரு மெயின் ரீசன் என்னது, அது சோதனையாக இருக்கலாம். சோதனை எதுக்காக வருதுங்கிறது தனி கேள்வி, அது இன்ஷா அல்லாஹ் அது தனியாக நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ சோதனை ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது அல்லாஹ் திருப்பி என்ன சொல்றது, இந்த இதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வுக்காக இருக்கலாம், தண்டனையாக இருக்கலாம். நிறைய காரணங்கள் இருக்குது எதனால இது நடக்குதுங்கிறதுக்காக. ஆனால் இதில் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான இது ஒரு குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு கதையை சொல்லி காட்டுறேன். இங்கே எந்த சூறால, சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இங்கே என்னுடைய ஒரு அடியார் இருக்கிறாரு, அவர் பேர் ஹிதர். உலமாக்கள் சொல்கிற அடிப்படையில், தஃப்சீரோட உலமாக்கள் சொல்கிற அடிப்படையில் அவர் பேர் ஹிதர். இந்த ஹிதர் அவர் இடத்துல நீங்கள் போய் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அல்லாஹ் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் போங்க அவர்கிட்ட, அல்லாஹ் கட்டளையிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. போய் மூசா அலைஹிஸ்ஸலாமோட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமோட மூசா அலைஹிஸ்ஸலாம் ட்ராவல் பண்ணுறாங்க. பிரயாணம் பண்ணும்போது 3 சம்பவங்கள் நடக்குது. முதலாக என்ன ஆகுது, ஒரு போட்டில் போகிறாங்க. அந்த போட்டில் போகும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அந்த போட்டை ஓட்ட விட்டுறாங்க. அது என்ன ஆயிடுது, போட்டு முழுகிறது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எதுக்காக பண்ணுறீங்க இப்படி, போட்டு போகுது, மக்கள் இருக்கிறாங்க, அதில் எதுக்காக ஓட்ட போட்டீங்க போட்டில் கேட்குறாங்க. அதுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அமைதியாக இருங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2வது சம்பவம் என்ன நடக்குது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும்போது ஒரு யங் மேன், ஒரு சிறிய வயசு ஒரு பிள்ளையை பார்க்குறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொலை பண்ணிடுறாங்க, அவங்க சாவடிச்சிடுறாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஆதாரமாக கேட்குறாங்க, எதுக்கு இப்படி அப்பாவியான ஒரு குழந்தை எதுக்கு சாவடிச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எதுக்கு அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகுது, 3வது இடத்துக்கு போகிறாங்க. 3வது இடத்துக்கு போகும்போது அங்கே அவங்க ஒரு பிரயாணி தானே வந்திருக்கிறாங்க. ஒரு பிரயாணி வந்திருக்கும் போது அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, கிராமத்தில் கேட்குறாங்க, எங்களுக்கு நாங்கள் பிரயாணியாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு சாப்பிட தான் எதுவும் இல்லை, நீங்கள் நீங்கள் உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மறுத்துடுறாங்க. அதெல்லாம் உபசரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க கோவம் வருது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு அதிகப்படியாக என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு செவர் இருக்குது, அந்த செவர் இடிஞ்சு விழுற நிலைமை இருக்கிற செவர், அதை பூசி ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க செவரை. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இந்த மக்கள் நமக்கு உபசரணம் கூட கொடுக்கல, அவங்களுக்கு எதுக்கு இந்த உதவியை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆதகத்தை கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு மேலே பொறுமையாக உங்களால் இருக்க முடியாது, நான் என் வழியில் போகிறேன், நீங்கள் உங்கள் வழியில் போங்க, இதுக்கப்புறமா நான் காரணம் மட்டும் சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க காரணங்கள். இப்போ என்ன நடக்குது, அதில் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எதனால அதெல்லாம் செஞ்சாங்கிறத சொல்கிறாங்க. அது முதலாவதாக தொடக்கத்தில் அந்த போட்டில் ஓட்ட போட்டு விட்டாங்களே, அப்போது சொல்கிறாங்க, ஃபாரத்து அன் ஐபஹ, அந்த போட்டில் நான் எதுக்காக ஓட்ட போட்டேன்னு சொல்லி சொன்னாக்கா, அதுக்கு அந்த போட்டு கடந்து செல்லுதே, அந்த கடந்து செல்ற இடத்துல அந்த கரையில் ஒரு அரசர் இருக்கிறான். அந்த அரசர் என்ன பண்ணுறா, இந்த அப்பாவி மக்களுடைய போட்டெல்லாம் கப்பலெல்லாம் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து வச்சுக்கிறான். அதனால இப்போ நான் ஓட்ட போட்டால் அந்த கப்பல் அங்கே போய் சேராது, அதுக்காக இந்த போட்டில் இந்த மக்கள் எடுத்த பாதுகாப்பாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக அதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்க, அந்த 2வது அந்த குழந்தைய ஏன் கொண்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாங்க, அந்த குழந்தை வளரும் போது அவன் ஒரு பெரிய ஒரு பாவியாக தான் வளருவான், அவனுடைய தாய் தந்தைக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குற ஒரு குழந்தைய தான் வளருவான் அப்படிங்கிறத அல்லாஹ் தெரிவிச்சிருந்தான், அதனால தான் கொண்டேன், அது கொண்டதால உம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் 3வதாக சொல்கிறாங்க, 3வது அந்த செவனுடைய விஷயத்தில் சொல்லும் போது அந்த செவருக்கு அடியில் இந்த மக்கள் நமக்கு உபசரணம் கொடுக்காதுங்கிறது கரெக்டு தான், அவங்க கொடுக்கலாம், உபசரிக்கலாம் நம்மளை. ஆனால் அந்த செவத்துக்கு அடியில் 2 அனாதைகளுடைய சொத்து இருந்தது, அவங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த அவங்களோட தந்தை இறந்துட்டார், ஒரு அனாதையாக இருக்கிறதால அவங்க அந்த தந்தையோட சொத்து அந்த குழந்தைக்கு சேரக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது, கீழே இருக்குது. இதை இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாக்கா அது யாராவது எடுத்துருவாங்க, அதை அந்த செவரை நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இதான். ஸோ இதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அவங்க ஆதங்கப்பட்டாங்க. ஆனால் அந்த பிகர் பிக்சருங்கிறது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தெரிவிச்சிருந்தான், அதான் அவங்க செஞ்சாங்க.
சரியா? ஸோ நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற அந்த நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்னாப்ஷாட் தான் நம்மள்ட்ட இருக்கிறது. நம்ம அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், இது நமக்கு இது வந்து தீங்கா நல்லதாங்கிறது நம்ம அதை முடிவு எடுக்கிறத வச்சு, அந்த ஒரு பிக்சலை வச்சு, அந்த ஒரு ஸ்னாப்ஷாட்டை வச்சு. அதான் அல்லாஹ்ட்ட என்ன இருக்குது, ஹி ஹாஸ் தி பிகர் பிக்சர். ஹி ஹாஸ் தி ஜூம்ட் அவுட் பிக்சர். ஃபுல் பிக்சர் அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. ஸோ அல்லாஹ்க்கு தான் தெரியும் இது ஓவராலாக என்னென்று. இது புரிஞ்சுக்கிட்டாச்சு நம்ம. ஆனால் நம்மளுடைய ரியாக்ஷனுங்கிறது எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம வந்து நமக்கு கஷ்டங்கள் நடக்குது அப்படிங்கும்போது, சிரமங்கள் நடக்கும்போது நம்மளுடைய இது எப்படி இருக்கணும்? அது கூட இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய கதையில் வருது. உதாரணத்துக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லும்போது, தவறாக விஷயம் நடக்கும்போது நம்மளை தான் நம்ம காரணமாக சொல்லணும். என்னால் தான் நடக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இது அதப், இது அஹ்லாக், இது ஒழுக்கம். நல்லது நடந்ததுன்னா அது யார் மூலமாக நடக்குது? அல்லாஹால தான் நடக்குது. விதி என்பது அல்லாஹ் தான் எழுதியிருக்கிறான். ஆனா இப்படி பேசுவது என்பது என்னது, அது ஒழுக்கமா இருக்குது. அதுதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல எடுத்து பார்க்கும்போது, முதலாவது அந்த போட்ல வந்து ஓட்ட போடும் போது என்ன நடந்தாங்க, எல்லா மக்களும் இருந்தாங்க. அதுல அவங்களும் இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க. மக்கள் கேட்கறாங்க என்ன அப்படின்னு ஒரு ஆதங்கப்படும் போது அவங்க சொல்றாங்க, நான் வந்து அதை ஓட்ட போட நாடினேன்னு சொல்லி சொல்றாங்க. யாரை மட்டும் சொல்றாங்க? தன்னை மட்டும் சொல்றாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மட்டும் சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் நடந்தது, அந்த குழந்தைய வந்து கொல்லும்போது அதுல என்ன சொல்றாங்க, ஃபரதனா, நாங்கள், அதாவது அல்லாஹ்வை சேர்த்து சொல்றாங்க. எதனாலன்னு சொல்லி சொன்னாக்கா, ஒண்ணு அந்த குழந்தை இறந்துருச்சு, ரெண்டாவது என்னது அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்க. ஒரு தரப்பு சந்தோஷப்படுறாங்க, குழந்தை வந்து பாதிக்கப்பட்டதில்லை. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, இதுல அந்த குழந்தை இறந்தது வந்து என்னால, அது நான் அது அந்த பேட் சைடு வந்து என்னால. ஆனா இதனால யார் சந்தோஷப்பட்டா? பெற்றோர்கள். அது யாரால? அல்லாஹ். ஃபஅரதனான்னு சொன்னாங்க, அதை எங்களால. மூன்றாவது என்ன சொல்றாங்க, ஃபஅராத ரப்புக, உன்னுடைய ரப்பு வந்து நாடினா அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்துல அந்த அனாதைகளுடைய இது கட்டும் போது, செவரை கட்டும் போது, ஏன்னா அதுல எந்த ஒரு திங்குமே இல்லை. அதுல இன்ஃபேக்ட் அதுல என்ன ஆனிச்சுன்னா, அவங்க உபசரணம் கொடுக்காம அவங்க துரத்தி அடிச்சப்போ என்ன பண்ணாங்க, அதுக்கு எதிராக பழி வாங்காம இன்னும் ஒரு நல்லது செஞ்சாங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, முழுமையா அதை அல்லாஹ்ட்ட சாட்டிடுறாங்க, ஃபஅராத ரப்புகன்றாங்க. ஸோ ஒரு முஃமினுடைய அந்த அடிப்படைங்கிறது இப்படிதான் இருக்கணும். ஸோ ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லி அது அல்லாஹால தான் நடக்குது. ஒரு தீங்கு நடக்குதுனாக்கா அது என்னால் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. ஃபசாது, கரப்ஷன், எல்லா வகையான மோசடி, நாசம் உண்டாகிறதுக்கான காரணம் என்பது, அதாவது கடல்லையும் சரி நிலத்துலையும் சரி, ظهر الفساد في البر والبحر, கடல்லையும் சரி அது நிலத்துலையும் சரி நம்மளுடைய மக்களுக்கு பிரச்சனைகள் வருதுனாக்கா அது காரணம் பிமா கஸபத் ஐதி நாஸ், மக்களுடைய கைகள் சம்பாரிச்சுக்கிட்டது தான். அதை நல்லா சொல்லி காட்டுறான். ஸோ நம்ம வந்து அந்த அஹ்லாக், அந்த ஒழுக்கத்தை பேணணும். இந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும், கஷ்டம் என்பது முதலாவதாக எல்லாத்துலேயும் ஹைர் இருக்குது. எல்லாத்துலேயும் நமக்கு நேரடி தெரியாட்டி கூட அதில் ஹைர் என்பது இருக்குது. இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ். அதான்